தமிழக வணக்கம் வெற்றிக்கழக சார். தலைவர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்துள்ளார். இந்த பெரும்பான்மை நிரூபிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவில் யார் பெரும்பான்மை என்ற ஒரு போட்டியும் இன்றைய சட்டசபையில் நடைபெற்றது. உங்கள் பார்வை? இல்ல, இது ஒரு பெரும்பான்மை அந்த நம்பிக்கை தீர்மானத்துல முதல்வர் விஜய் வெற்றி பெறுவார், அந்த அரசு வெற்றி பெறும், தாவேக அரசு வெற்றி பெறும் என்பது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். அது சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் 4 பேரும் 8 உறுப்பினர்கள் அவங்க ஒரு நிபந்தனை இல்லை அற்ற ஆதரவு கொடுக்கும்போது நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெறும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல எதிர்பார்த்த ட்விஸ்ட் என்னன்னா, அதிமுக ஒரு பிளவு ஏற்பட்டு வேலுமணி தலைமையில் 25 பேர் அதை ஆதரிச்சாங்கன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை சேர்க்கும்பொழுது ஆதரவு எண்ணிக்கை 144 உயர்ந்ததை நம்ம பார்த்தோம். அதுல பாமக நடுநிலை வைத்தது அதிமுக கூட்டணியில் போட்டி போட்ட பாமக. அதிமுக நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தது. அதிமுக கூட்டணியில் போட்டி போட்ட பாமக நம்பிக்கை தீர்மானத்துல நடுநிலை வைத்தது. அவங்க அது அடுத்து வர காலங்களில் அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்துல பாஜக நடுநிலை வைத்ததை நம்ம பார்த்தோம். நம்ம பாஜகவுக்கு எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதான்னு ஒரு புரியாத சூழல்ல அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்த்தபடி திமுக வெளிநடப்பு செய்தது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் தலைவர் ஏற்கனவே சொன்னாரு, இந்த மாதிரி 6 மாத காலம் நாங்கள் இந்த ஆட்சியை வாட்ச் பண்ணுவோம், அதை செயல்பட அனுமதிப்போம், அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பார்ப்போம்னு சொன்னாரு. அதனால ஆதரிக்க வேண்டாம், எதிர்க்க வேண்டாம்னு வெளியில அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் அதிமுகவுடைய அந்த 47 உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். வேலுமணி தலைமையில் 25 பேர் அரசு ஆதரிச்சிருக்காங்க. கட்சி கொடுத்த அந்த கொரோனா உத்தரவை மீறி இருக்காங்க. அப்ப மீறினா கட்சி தாவல் தடை சட்டத்தை அவங்க அதுக்குள்ள வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. தடை சட்டம் அவர்கள் மீது அமுல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர்கள் உறுப்பினர்கள் பதவியை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது யார் நடவடிக்கை எடுக்கணும்? சபாநாயகர் தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்ப சபாநாயகர்கிட்ட மனு கொடுப்பாங்க. சபாநாயகர் அதை வாங்கி வச்சுட்டு ஆராய்வார், ஆராய்ந்து கொண்டே இருப்பார். இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, உச்ச நீதிமன்றம் வரையும் போவாங்க. உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லும். அப்பவும் சபாநாயகர் ஆராய்ந்து கொண்டே இருப்பார். அப்புறம் அதுக்குள்ள கட்சிக்குள்ள ஒரு முடிவு வரும். முடிவு வந்த பிறகு அது என்னன்னு சொல்ல முடியாது. அதனால தற்சமயத்துக்கு அதிமுகவுக்கு ஆதரவு. கட்சி தாவல் தடை சட்டம் அது செயல்படுமா என்பது சபாநாயகரை பொறுத்து இருக்கு. சபாநாயகர் அவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க மாட்டார் என்பது என் கருத்து. இப்போ கோர்ட்டு தான் ஒரே வழி. பழனிசாமி அவர்களுக்கு கோர்ட்டுக்கு போறதான் ஒரே வழி. இல்ல கட்சியை ஒன்றுபடுத்தணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும் பழனிசாமி விரும்பினார்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு பொதுக்குழுவை கூட்டி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் ஒரே வழி. இப்போ நேற்றைய தினமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பிறகாக எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றும் எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்ப்பை தெரிவித்து அமர்ந்தவுடன் எஸ்பி வேலுமணி அவர்களை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும்பொழுது சட்டசபையில் இந்த நிகழ்வை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது கலைவாசனம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயம் தானே. பாதி பேர் பிரிஞ்சு நிற்கிறாங்க, விஜய் ஆதரிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால சபாநாயகர் வேலுமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவங்க நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரிக்கிற நிலையில் இருக்காங்க. அதிமுக ஒரு பிளவு ஏற்படுது. பிளவு ஏற்பட்ட பிறகு அந்த பிளவில் இருக்கிற அந்த பிரிந்து போன அந்த உறுப்பினர்களை போய் முதல்வரே பாக்குறாரு. அப்போ அவங்க கிட்டத்தட்ட என்கரேஜ் பண்ற மாதிரி தானே அந்த பிளவை பத்தி அவங்க கவலைப்படலாம். எல்லா தலைவர்களையும் பார்த்த விஜய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கலன்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஸோ அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்படுத்தினாதான் ஒரு நிரந்தரமான ஒரு ஆதரவு கிடைக்கும். ஆனால் நிரந்தரமான ஆதரவு கிடைக்குமான்னா அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே இப்ப வருவாங்க. இப்ப மீறிட்டாங்க அவங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா? அவருடைய உறுப்பினர் பதவின்றது திருசங்க சொர்க்கமா இருக்கா? இல்ல உண்மையிலேயே சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பாரா? இல்ல பழனிசாமி கோர்ட்டுக்கு போவாரா? இல்ல இந்த தகராறை தீர்க்கிறதுக்காக சரி நான் பதவியிலிருந்து விளைவிக்கிறேன், எல்லாரும் ஒன்றுபடலான்னு பழனிசாமி ஏதாவது சமாதான திட்டம் தீட்டுவாரா? போன்ற பல விஷயங்கள் இருக்கிறத பாக்குறோம். அதனால இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதாவது வேலுமணியை பேச விட்டது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவங்க தான் ஆதரிக்கிற நிலையில் இருக்கிறதுனால பேச விட்டார். அந்த பிளவு என்பது தெரிந்த ஒரு விஷயமா போயிட்டதுனால பேச விட்டார். ஆனா இது மாதிரி ஒரு ஆதரவை அவர் ஏற்றுக்கொண்டது பலவிதமான விமர்சனங்கள் அவர் விஜய்க்கு கொண்டு வரும் என்பது தொலைபேசி வாயிலாக உங்களை கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திருப்பிரியன்.